அமுதவலி, அமுதவலி. என்னங்க? பாட கட்டுறவனையும் மரம் மேல அடிக்கிறவனையும் நாளைக்கு அழகாபுரி ஜமீனுக்கு அனுப்பி வை. எதுக்கு? நாளைக்கு உன் மக புவனா சாக போறா. என்ன சொல்றீங்க? 8வது நாள் வெள்ளிக்கிழமை அவ கருமாதிக்கு ஏற்பாடு பண்ணு. மந்திரிங்கிற அந்தஸ்தை பத்தி கவலைப்படாம என்ன ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக கோர்ட்டு படியேறி எனக்கு எதிராக சாட்சி சொல்ல வந்தவளை பெத்தவரு நீ அவளுக்கு எல்லா காரியத்தையும் ஏற்பாடு பண்ணிடு. நான் பெத்த பொண்ணோட வாழ்க்கை பட்டு போயிடக்கூடாதுன்னு தானே கெட்டு போனவன்னு பேர் எடுத்தாலும் பரவாயில்லன்னு நான் உங்க பின்னாடி வந்தேன். இப்ப தெரியாதனமா ஏதோ பண்ணிட்டாங்கிறதுக்காக கருமாதி பண்ண சொல்றீங்களே. கருமாதி பண்றது பிடிக்கலனா உன் பொண்ணுக்கு நாளைக்கே கல்யாணத்தை முடிச்சு வை. நாளைக்கே கல்யாணம்னா மாப்பிள்ளைக்கு என்ன பண்றதுன்னு பாக்குறியா? என் தம்பி குமரேசன் தான் மாப்பிள்ள. உங்க தம்பியா? நபார், செத்து போனவன் எப்படி உயிரோட வந்தான், இவ்வளவு நாள் எங்க இருந்தான், இதெல்லாம் எதுவும் கேட்காத. உன் மக திரும்பவும் கோர்ட்டுப்படி ஏறக்கூடாது, எனக்கு எதிராக வாயை திறக்க கூடாது. அதுக்காகத்தான் இந்த கால் கட்டு. என் தம்பி கையால 3 முடிச்சு. மந்திரியோட தம்பி குமரேசனுக்கு உன்னை பொண்ணு கேட்டு பேசி முடிச்சிட்டு வர சொல்லிதான் என்ன இங்க அனுப்பி வச்சிருக்காங்கம்மா. நீ என்னம்மா முடிவு சொல்லிட்டு வந்திருக்க? முடிவு நான் சொல்லிட்டு வரல, வாங்கிட்டு வந்திருக்கேன். விஷத்தை போய் 38 வயசு மாப்பிள்ள ஒரு தவறுன சொந்தம் எப்படிமா? அதனாலதான் உன்னை பலியாக்குறதுக்கு பதிலா என்ன பலி கொடுக்கலான்னு இதை வாங்கிட்டு வந்த. நான் இல்லைன்னா இந்த வீட்டுல அவருக்கு எந்த சொந்தமும் இல்ல. நீ நிம்மதியா உன் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு. அம்மா, விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் உன் அம்மானை கூப்பிட்டதில்ல. செத்தா 2 பேரும் சேர்ந்தே சாவோம், இருந்தா 2 பேரும் உயிரோட இருப்போம். இதுக்கு ஒரு வழி இருக்கு. மந்திரியோட தம்பிக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும். போனா நீ என்ன சொல்ற? உங்களை சாக விட மாட்டேன்னு சொல்றேன். எதை பத்தியும் கவலைப்படாம இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்றேன். நீங்க சொல்றத வச்சு மந்திரியோட தம்பி உயிரோட இருக்காரு நம்புறதுக்கோ அவர் அரெஸ்ட் பண்றதுக்கோ ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும் ராஜபாண்டி. அந்த எவிடன்ஸ்க்காக தான் சார் உங்களோட உதவி கேட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு நைட்டு மந்திரியோட தம்பிக்கும் புவனேஸ்வரிக்கும் கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிருக்காங்க. நீங்க இங்க கூட வந்தீங்கன்னா செத்து போயிட்டான் இந்த உலகமே நம்பிட்டு இருக்க மந்திரியோட தம்பிய மனமேடையில உயிரோட காட்டுறேன். நான் சட்டப்படி உங்களோட வர முடியாது, அதனால அந்த வீட்டுக்குள்ள வேற மாதிரி தான் போகணும். மாயிலையும் ரெடி, பூணூலும் ரெடி. அதெல்லாம் இருக்கட்டும், மந்திரத்தை மனப்பாடம் பண்ணிட்டியா? இதுக்குத்தான் நம்ம மூலகார வேஷம் போட்டுக்கலாம்னு சொன்னேன். நீ போலீஸ்காரங்களுக்கு மூலகார வேஷம் கொடுத்துட்டு நமக்கு ஐயர் வேஷம் கொடுத்து மந்திரங்கந்திரம்னு சொல்ல பண்றியப்பா. என்னையா ஏதோ வேஷம் கீஷன் பேச்சு கேக்குது? அது ஒண்ணு கொடுத்தாயி, பக்கத்தூர்ல கூத்து நடக்குது. அந்த கூத்துல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் இருக்குமா, அதை போய் பாக்கலாம்னு சொன்னேன். இவன சொன்னா அந்த வேஷத்தை நானே போட்டுக்கிறேன், அதுக்கான காசு ஏன்ட்ட கொடுத்தேன்னு சொன்னா. இல்லடா என்னது இதுவா வேஷம் போட்டு ஆட போகுது? என்னப்பா இது அது நிறுத்து, நான் என்ன எருமடா? பின்ன என்ன, நீ ஆடினா இடுப்பொடிஞ்ச எருமை ஏரியில நடந்த மாதிரி தான் இருக்கும். ஆடுறதுக்கு அதுக்கு ஒரு இடுப்பு வேணும், பாடுறதுக்கு ஒரு தொண்டை வேணும். ஆமா, என்ன கேளியா? கரகாட்டத்துல இருந்து ஒயிலாட்டம் வரைக்கும் 8 ஒரு ஆட்டம் ஆடி 10 ஒரு பாட்டு பாடி அசத்திட மாட்டேன். நேரா போய் வயக்கால நின்னு தனியா ஆடு. போ செலுத்துக்கிறியா? போன என் மனசுக்குள்ள நீ ஆடிக்கிட்டு இருக்கும் போது நான் மட்டும் எப்படியா தனியா ஒத்தையில ஆட முடியும்? என்னப்பா எங்கேயோ மாட்டி விட போற, எனக்கு பயமா இருக்கு. பேஷ் பேஷ், இப்படியே பேசுவா. ஐயோ யோ யோ யோ, என்னையா இதெல்லாம்? எப்பயா மொட்டை அடிச்ச? ஏதோ வேஷம் கீசம் சொல்லிட்டு இருந்தேன்னு பார்த்தா நெசமாலுமே மொட்டை அடிச்சிருக்க. இவர் வேற குடுமி வச்சிருக்காரு. என்னையா இதெல்லாம்? சும்மா தோண பேசிட்டு இருக்காத, இது கல்யாண விஷயம், வந்து பேசிக்கிறேன். யோ யோ யோ, எலுமுட்டை, என்னையா கல்யாணம் சொல்லிட்டு போறாரு? என்ன சமாச்சாரம்? ஆமா கல்யாணம் தான். மாப்பிள்ளை ஏமாத்தணும், பொண்ணை காப்பாத்தணும், அதுக்கு தான் இந்த வேஷம். விடு. யோ, யாருக்கியா கல்யாணம்? அதுக்கு ஏன் இப்படி திருட்டுத்தனமா போறீங்க? ஜமீன்ல சின்னம்மாவுக்கு கல்யாணம். ஐயோ, அதுக்கு ஏன் அவர் போறாரு? கல்யாணமே ராஜபாட்டி தான், அதனாலதான் மாறு வேஷத்துல போறோம். ஓட்ட போச்சு, நீ வேற.
மோசம் போயிட்டேனே. எல்லாரும் சேர்ந்து என்ன இப்படி ஏமாத்துறீங்களே. அடி ஆத்தகாரி, என் பாவம் ஒண்ணு சும்மா விடாது. கூச்சப்படுறேன்னா நீ தாண்டி என் மருமக. நான் தான் உன் மாமியார் ஆசை வார்த்தை காட்டி 10 வருஷம் என்னை ஏமாத்திட்டேன். இப்ப புதுசா ஒரு ஜமீன் பொண்ணு கிடைச்சதும் உன் மகனை திருட்டு தலை கட்ட அமிச்சிட்டியா? ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, அங்க உன் மகன் தாலி கட்டுற நேரத்துல இங்க என் பணம் நெருப்புல வேகும். அதுக்கப்புறம் நீ உன் மகனும் நல்லா இருங்க. இப்படி மானம் கெட்ட பயலுக்கு ஈனம் கெட்ட தனமா திருட்டு கல்யாணம் பண்ண போறாங்களே. இன்னும் ரெடியாகாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நேரம் மாத்திரம் தெரியல. சுடுகாட்டுக்கு போறதுக்கு தானே ரெடியாக சொல்றேன். சுகமா வாழறதுக்கு இல்லையே. கிளவி அவரா கீழே போ. போவனா ட்ரெஸ் மாத்திட்டு ரெடியா இரு. அண்ணே நான் ரெடிண்ணே. அதுக்குள்ள என்னடா அவசரம்? முதல்ல தேனிலவுக்கு எங்க போகலாம், என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணிட்டு இங்கே உட்காந்துரு. டேய், நான் கூப்பிடுற வரையும் வந்துடாத வெளியா. நீ சொன்னா விஷத்தை கூட சாப்பிடுவேண்ணே. உன் பேச்ச மீறுவேனா? பாண்டி அம்மா, இந்த நேரத்துல இங்க எதுக்கு வந்தீங்க? என் புள்ளைய மயக்கி பெத்தவளுக்கே தெரியாம திருட்டு கல்யாணம் பண்ண போறியே, அதை பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்னது, உங்க மகனுக்கும் எனக்கும் கல்யாணமா? அந்த பாக்கியம் தான் எனக்கு அமையாமலே போயிடுச்சு. மந்திரியோட தம்பிக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. மந்திரியோட தம்பி யாருன்னு தெரியுமா? உங்க வீட்டுக்காரர் யார கொலை பண்ண குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போயிருக்காரோ அந்த குமரேசன் தான். என்ன சொல்ற? ஆமா, அவன் இன்னும் சாகல. இந்த விஷயம் எனக்கும் உங்க மகனுக்கும் மட்டும்தான் தெரியும். குமரேசனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தா உங்க வீட்டுக்காரரும் விடுதலை ஆயிடுவாரு, உங்க மகனும் சந்தோஷப்படுவார். எங்க குடும்பத்துக்காக உங்க வீட்டுக்கார ஜெயிலுக்கு போன பாவத்தை போக்க நான் தான் பரிகாரம் செய்யணும்னு முடிவு பண்ணேன். அதுக்கு தான் இந்த கல்யாண நாடகம். இப்ப மந்திரியோட தம்பி மணவரைக்கு வருவான். மறைஞ்சிருக்கிற போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணும். அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கார விடுதலை ஆயிடுவார். உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம என்னென்னமோ நினைச்சு ஏதோ பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. இப்படி பேசுனதால தானே உண்மையெல்லாம் வெளியே வந்துச்சு. பொம்பளைங்களா போட்ட திட்டம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். உங்க போராத காலம் அதை நான் பார்த்துட்டேனே. சீக்கிரம் இங்கிருந்து போங்க, போங்க சின்னம்மா. ஏய், சுக்கா. ஏய், நீ போ. டேய், இவளை பட்ட துரும்பல அரைச்சு வை. சரிங்கய்யா. ஏய், பாடி. சின்னம்மா. வீம்பு பிடிச்ச விலாங்கு மீனாச்சேவ இப்படி வளைய பேசணும்னு மாட்டிக்கிட்டாலே, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலேன்னு ஆரம்பத்திலே சந்தேகப்பட்டது சரியா தான் போச்சு. எங்களோட திட்டம்லாம் உனக்கு தெரிஞ்சதுனால நீ தப்பிச்சிட்டுதான் நினைக்காத. உன் தம்பி உயிரோட தான் இருக்கான்னு ஊரெல்லாம் சொல்லுவேன். நீ உயிரோட இருந்தா தானே என் தம்பி உயிரோட இருக்கத சொல்லுவேன். நீ செத்துட்டா நம்ம ரகசியமா செத்துரும். உன் பேர்ல உள்ள சொத்தெல்லாம் என் சைடு வந்துடும். எப்படித்தான் கூட்டி கழிச்சு பார்த்தாலும் நீ செத்தாதான் கணக்கே நேராகும் போல இருக்கு. அதனால நீ செத்துரு. ஏய், 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 திட்டமாடி போடுறீங்க திட்டம். மேல போய் போடுங்க திட்டத்தை. ஏய்,